ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூடியூபர்ஸ் டைக்கூன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கேம் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூடியூபராக இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு யூடியூபர் தான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு யூடியூபராக இருந்து ஃபேமஸ் ஆகிறதால இந்த கேமோட ஒரு கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துக்கிறேன். ரெட் கீல். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ராப்பர் ஃப்ரீயாக. ஸோ இதுதான் ஒரு நார்மல் டைக்கூனு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தெல்லாம் டைக்கூன்னே சொல்ல முடியாது. அது பார்த்திங்கன்னா நம்மளாக க்ரியேட் பண்ண ஒரு அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷனில் க்ரியேட் பண்ண கேம் அது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ நான் இப்போ தான் ஒரு நார்மல் டைக்கூன் கேமே போடுறேன். ஸோ வாழலாம் எவங்க வாங்குவான்? 5 rupeesக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர். ஸோ இனிமேல் தான் நம்ம ஃபாலோவர்ஸ் வேறு ஏற்றணும். ஸோ எடிட்டிங், ஸோ பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங். ஸோ நானும் இப்போ ரெக்கார்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். எடிட்டிங்லாம் அவ்வளோவா இல்லை, பட் சில நேரம் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கடுப்பாக இருக்கும். சில பேர் எடிட்டிங் இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஓகே, எனக்கு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே 43. ஸோ இதுவே நான் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆச்சு, ஜஸ்ட் ஃபார் 15 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இதில் நான் அசால்ட்டாக ஏறிட்டுருக்குங்க. ஸோ எதுவும் ஒன்று, பட் இதில் எதுவும் நம்மளுக்கு கிடைக்குமா? அன்லாக் பெட்டு. ஓ மை காட், ஓ மை காட் ப்ரோ, ஓ து ஹேல், ஓ மை காட், நோ வே. இல்லை நல்லாவே இல்லை நான் சொல்கிறது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 1000 ரூபாய் கிடச்சிருச்சுங்க. நான் சும்மா அங்கே போய் சும்மா தக்கிட்டு இருந்தேன். லிட்ரலி அதுக்குள்ளே நான் பணக்காரங்கிட்டேன். ஸோ 2500லாம் நம்மகிட்ட இல்லை. நம்ம ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பிச்சை காசு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா என்னங்க தானாகவே ஏறிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கார்பெட். ஸோ பார்த்திங்கன்னா திருப்பி போய் காசு எடுக்கணும். ஸோ திருப்பி பக் ஆயிடுச்சு. இருங்க ஒரு செகண்ட் வரும். ஸோ பார்த்திங்கன்னா திருப்பி நெட்டு வந்துடுச்சு. ஸோ இப்படி தாங்க அடிக்கடி நெட்டு வந்து போகுது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 5000 இருக்குது. ஸோ நம்மளால் இப்போ ஐயோ இதெல்லாம் நம்மளால் இருக்குது. ஸோ 850 ஃபாலோவர்ஸ்க்கு நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் 10,000 வேணுங்க நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா தட்டுவோமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டுவோம். இல்லை வேணாம், ஏன்னா நம்மளுக்கு தேவையானதே வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்கிரேட் ஆகிடுச்சுங்க. ஃபைனலி நோ ஸ்பீட், நோ எரர், ஸ்க்ரீன் ஸ்டார்ட் கேமிங், மோர் ஃபாலோவர்ஸ். ஸோ கெய்னிங். ஸோ கெய்னிங்கை நான் கேமிங்னு படிச்சிட்டேன். ஸோ அதான் ஸ்ட்ரீக்கு, யூடியூப் லைக்கானு. ஸோ பார்த்திங்கன்னா 2500 ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம டிவி வாங்கலாமா? டிவி வச்சு நான் என்ன பண்ண போகிறோம்? சரி என்னமோ பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இப்போது இந்த ஹேமர் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வால். ஸோ நம்மளுக்கு வால் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதையும் போட்டாச்சு. பை பிளான்ஸ். ஓகே, நம்மளுக்கு ஈகோ சிஸ்டம். ஸோ லேசர் டோர்லாம் இல்லையாங்க நாங்கள் அது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 3 அப்கிரேடர் வாங்கியாச்சு. இருக்கிற எல்லா ட்ராப்பரும் போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கே வாங்க பார்த்தீங்கன்னா பை ரூம். ஓ மை காட், சீ திஸ் ப்ரோ. இல்லை இன்னும் வாங்க முடியாதா? அதான் நான் டிவியே அன்லாக் பண்ண போகிறேன். பை வால். இன்னும் எத்தனை வாளுங்க? பை செகண்ட் ஃப்ளோர். தெரியாமல் கொடுத்துட்டேன் ஆள விட்றா. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோரும் வாங்கியாச்சு. ஸோ ஸ்டேர்ஸ் போட்டுக்கலாம், லேசர் டோர் போட்டுக்கலாம், லைட்ஸ் போட்டுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தேவையே இல்லை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிவி. ஸோ நம்ம என்னங்க டிவி என்ன இளவு? என்ன அது இளவில்லைங்க, அது டிவி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இப்போ 23K இருக்குது. ஸோ இப்போ மேலே போகலாம். ஸோ கன்வேயர் ட்ராப்பர்
15,000. The data has been whatever, I don't know. ஸோ திருப்பி கீழே போக வேண்டியதான். ஸோ ஒரு லிஃப்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். கேமில் கூட லிஃப்ட் வேணும்ல. நம்மகிட்ட இப்போது இல்லை ரீபர்த் இருக்குது, ட்ரோல் இருக்குது. ஓகே அதெல்லாம் நம்ம இதால் கன்வேயர் சொல்லலாம். என்னது 50,000? ஓகே போடே பை வால்ஸ் 20,000லாம் நம்மக்கிட்ட இல்லை பையா. ஸோ இனிமேல் 50,000 ரூபா தாங்க நம்ம எடுக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கீழே தான் எடுக்கணும். ஸோ 16,000 எலவேட்டர் இருக்குங்க, பட் இப்போதைக்கு வேணாம். ஸோ அப்டேட் ப்ரூஃபா ஒரே மாதிரி தான் இருக்குது, கலர் மட்டும் மாற்றி விட்டானுங்க. ஸோ நம்ம பழைய திருப்பிடிச்ச கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர் சேருவாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிளேயர் என்னங்க யூசர் நேம் வந்து இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆன் த சர்வர். ஸோ நம்ம ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறது ஒரு 5,000 ஃபாலோவர்ஸ். இப்போ தான் 5,000மே வரப்போகுது. ஸோ 5,000 ரூபாய் ரீச் பண்ணியாச்சு. ஸோ 7,000 ரூபாங்க. ஸோ போடவே கூட தானாக வரப்பான். என்னங்க திருப்பி பிளான்ஸ் வாங்க சொல்லுது. 25,000 நீயே வச்சுக்கோ. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 50,000 ரூபாய் கிடச்சிருச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் கன்வேயர் வாங்கிக்கிறேன். அப்கிரேடர் வாங்குவேன். ஸோ பார்த்தீங்கன்னா 350லேருந்து 650 நாட் பேட். பட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஸ்கேம் மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 40,000 வேணுமா? என்னங்க போவேன் இப்படிலாம் வச்சா என்னை பார்த்தா என்ன அப்படியே அம்பானி ஃபேமிலியில் வளர்ந்து அப்படியே பிறந்திருக்கேன் பாருங்கள். என்கிட்ட அப்படியே எல்லா காசும் இருப்பாங்க. ஸோ ஹை ஜம்பா எனக்கு யாரு தெரியுமா? என்னங்க தலையை காணும். ஸோ அவங்க பாருங்க என்னமா இருக்கும். ஐயோ ஓ இவன் தான் ஃபேமஸா? என்னங்க காரெல்லாம் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் இந்த கேமில் காரும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஸோ முதல்ல என்வாயன்மெண்ட்டே இப்படி இருக்காது. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா கேமே மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் பெட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் புக்கேஸ்க்கா பார்த்தீங்களா யாருங்க இவன்? நான் உன்னை அடிக்கலடா, நீ என்ன அடிக்க. ஆமாம் இதுக்கு மேலே நான் அடி வந்தேன். ஓகே 2 பேரும் சுற்றுட்டோம். தட்ஸ் குட். ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா அவன் என்னை பொறுத்த வரைக்கும் யாருங்க இவன் புதையாட்டம் வந்துட்டு போனான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இப்போ காசு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்பர் தான் வாங்கணும். ஸோ நம்மளுக்கு இப்போ நிறையா காசு கிடைக்கும். இன்னும் 100K தந்தால் இன்னும் நல்லா பண்ணித்தரேன் அப்படின்றான். மூடிட்டு போடி. அப்படின்னா பெருசாக எனக்கு எதுவும் ப்ரொடக்ஷன் வைஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரியே தெரியல. ஏதோ நார்மலாக போயிட்டுருக்குது, அப்படியே போகிற போக்கில் போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. 12,500 வேணும். புக்கேஸ் அப்டேட் பண்ணு. எப்படி புக்கேஸ் நல்லா இருக்குடா. புக்கேஸுக்கெல்லாம் எதுக்குடா அப்டேட்டு? அது கிடக்குதுடா ஒரு வீணாக போனது. நான் அப்படியே பெரிய அண்ணன் படித்த எயின்ஸ்டைனா இல்லை ஆரியப்பட்டாவாடா ஆக போகிறேன். நானே இங்கே யூடியூபராக வந்திருக்கேன். யூடியூபராக இப்படியே பொழைக்கலாமான்னு வந்திருக்கேன். வந்துட்டான். ஸோ இதுவுமே இது வழியாக வர முடியாதுன்னு நினைக்கிறேன். வராமல் இருந்தால் சரி. வரக்கூடாது. வந்தாங்கன்னா மண்டேலே 2 போட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதான். ஸோ
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் இருக்குது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே வந்துருக்கோம். ஸோ எங்கடா இங்கே எலிவேட்டர் இல்லையா அட அங்கே. ஸோ இறங்கணும் இருக்குன்னா நம்ம தான் போய் ஆகணும். ஸோ தேட் இஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 12,500 சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் நம்மளுக்கு இன்னும் 20,000 தான் அப்டேட் கார்பெட் தரலாம். பட் நான் அதை வச்சு ஒன்று மட்டும் போகிறதில்ல. பட் வேறு வழி இல்லை, அதை வாங்கி தான் ஆகணும். தூக்குடுறா அவ்வளோதான்டா. ஸோ நான் அப்கிரேடராக ரூமா அப்கிரேடர் தான்டே. என்னடா பெரிய இதுவாக நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போய் வெளில சுற்ற வேண்டிதான். ஸோ எவனா கிடச்சானா வண்டியிலே 2 போட வேண்டியதான். ரெட் கில். ஸோ நம்ம எடுத்துருக்கிற டைப்புன்னு பேர் பார்த்திங்கன்னா ரெட் கில். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு புது இதுன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் பீஸ் த பேக்கன் கிங் பேபி குவாட்ரில்லியன் ப்ளஸ். டாய் என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? தான் இருக்குது. ஸோ 15,000 வர போகிறாங்க. ஸோ ஒருத்தங்கிட்ட கார் இருக்கு, அதை ஆட்டையை போட முடியுமா? என்கிட்ட ஒரு கார் இல்லைங்க. ஆட்டையை போட்டுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது காரு. ஸோ போர்ஷே போல். ஸோ எல்லோரும் இந்த டேனரு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை தான் வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கார் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது என்ன காருங்க? வெளியில் யாரங்கடி டெஸ்லாவாட என்னங்க அந்த கார் தானா போகுது. டேஷ்பின் கோஸ்டர் தூய் சொருவோமா? மோஹித் கேமர் வாங்க. மோஹித் கேமர் கார் உள்ளே போகாதாடா? ஏண்டாடி ஏண்டா. சே கார் உள்ளே போகிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஸோ நீ எவன் காருன்னே எனக்கு தெரியாதுங்க. நான் சும்மா தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இவங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட போர்ஸே அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் எடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி போய் விட வேண்டியதான். இது நம்மளோட டைக்குள்ளே இல்லை முடியாது டைக்கு. ஸோ இப்போ அது தானாக போயிடுமா? ஏன்னா லிட்டரலி போர் சேர்க்கற அப்படி தாங்க போச்சு, தானாக போயிடுச்சுங்க. ஸோ அவங்களுக்கு 1 lakh கிடத்தனா அதை ஸ்டார்ட் செய்யிருக்கேன். அவ்வளோதான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்கிரேடரும் கிடச்சிருச்சு. ஸோ ரூமையும் வாங்கியாச்சு. இப்போ என்னடா டே நல்லாவே இல்லைடா. ஸோ வேறு ஏதாவது சீப்பாக ஏதாவது இருக்கா? சீப்பாக ஒரு புக்கே இருக்குது. பை டைனிங். என்னங்க கிச்சன்லாம் வச்சிட்ருக்கேன். ஐயோ தம்பி, நம்மளாம் வந்து அமேசான்ற பாருங்க, ஜொமேட்டோ அந்த மாதிரி வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேங்க. யார் பண்ணி இது கூட தெரியாமல் இருக்கியப்பா. ஐயோ ரைட்டு ஒன்றுங்க. வாங்கினது நான் ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஸோ எதுவும் சீப்பாகவே இல்லை. அதுவும் எல்லாம் டெக்கரேஷன் வச்சு நான் ஒரு டெக்கையும் பிடுங்க போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கார்பெட் கிடச்சிருச்சு. ஸோ 30,000 நம்மளால் ட்ராயர்ஸ் அன்லாக் அப்டேட் பண்ண முடியும். அண்ட் அப்டேட் த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்னால் என்ன நினச்சிங்கன்னா, கம்ப்யூட்டர் தான். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் வீடியோ போட வேண்டியதான். அப்போ தான் நம்மளுக்கு 30,000 வருவானுங்க. அப்போ தான் நம்மளால் புது கம்ப்யூட்டரை வாங்க முடியும். ஸோ சொன்னால் கேட்பானுங்களா? ஸோ 43 செகண்ட்ஸ், அதாவது ஒரு செகண்டுக்கு நம்மளுக்கு 45 ஃபாலோவர்ஸ் ஏறுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுவே நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் ஒரு நாள் சுற்றுனேன்னா வச்சுக்கோங்க, வேணால் 10 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவானுங்க. ஸோ இதுதான் கதை.
இதான் உண்மை, புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. ஸோ 50 பெர் செகண்ட். ஸோ இதுவே நம்ம விட்டுட்டு போவோம். ஸோ டூடா டேய் டூ. ஐயோ காசு எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட 8000 ரூபா தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 1,10,000 இருக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கிச்சன் பார், கிச்சன் ஃப்ளோர் எல்லாத்தையும் வாங்கி யாரும் வேணாண்ணா, நல்லா வாங்க முடியுமா வாங்கு. இது படம் கிளியர். இது மேலே காசு அவ்வளோதான் ப்ரோ. ஸோ ப்ரொடக்ஷன் ஏரியாவில் பிளான்ட்டு வாங்கலையா, அது எப்படி நான் வாங்காமல் இருப்பேன்? நான் வாங்காமல் தான் இருப்பேன், அது வேறு விஷயம். ஆனாலும் ப்ரோ ஸோ நம்ம இங்கே இருக்கோம்மா. ஐயோ டே நியூ ஃப்ளோரா டே, என்கிட்ட அவ்வளோலாம் இல்லைடா. அண்ணனை விட்டுருங்கடா டே, அண்ணனை விட்டுருங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதா. நம்ம பாக்கெட்லேருந்து காசை பிடுக்கிறதுலே நம்மளுக்கு ஐடியாவாக இருக்கும். பை டெக்கரேஷனா? இப்போ வாங்கினதெல்லாம் என்னதுடா? டெக்கரேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நம்ம மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ளே 40,000 ரூபாய். ஸோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட காசு வரலை. நடுவில் வேறு ஒரு ஃப்ளோர், பை நியூ ஃப்ளோர்னு நடுவில் எழுதி வச்சுருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய டிவி அன்லாக் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம அங்கே போயெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ராயல்ட்டியான இடத்துல தான் 10,000 ஆகணும். ஐயோ என்னங்க இப்போ இத்தனை இருக்குது, நம்மக்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லை. இதுக்கே நம்ம 1 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணணும் போலையே. 1 மில்லியனுங்க எங்கே போகணும் சொல்லு? 1 மில்லியனுக்கு நான் நொட்டிட்டு தான் போகணும். நான் தான் இந்த மாதிரி இப்படி தான் ப்ரொடக்ஷனும் போட்டு ஃபாலோவர்ஸை ஏற்றி அப்பப்பப்பப்பா பண்ணுறது. இப்போ என்னங்க மேட்டர் 1x004 இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆன் த சர்வர். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் கவலையே இல்லை. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பிசி கிடச்சிருக்குங்க. புக்கேஸ் என்னடா புக்கேஸ் இங்கே பாருங்க. அவ்வளோதான். நம்ம கம்ப்யூட்டர் தான் அப்படியே வேறு லெவலில் பிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே கேமிங் பிசி தான். எவ்வளோ பெரிய ரூம் பார்த்தீங்களா? ஒரு வீடு சைஸுக்கு இருக்குது. அவங்களுக்கு ரூமே வீடு சைஸு தான் இருக்குது. அந்த அளவுக்கு கட்டி வச்சுருக்கானுங்க. இதுக்கே மில்லியன் கணக்கில் செலவாயிருக்குங்களா? ஸோ நம்ம 100 ஃபாலோவர்ஸ் பர் செகண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு போனேன். ஏன்னா அதுதான் நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்றினேன். ஸோ எங்கடா காசு இருக்கா? ஸோ 119. ஏன் அந்த ஃப்ளோரை மட்டும் வாங்கி தொலைச்சிடாங்கடா. ஏன்னா நடுவில் நம்ம இத்தனை விஷயத்த அப்படியே அப்பப்பேன விட்டுட்டு போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வாங்கியாச்சு. இன்னும் பை சிங்க் 10,000. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வேறு வச்சுருக்கேன். எத்தனை பாத்ரூமு இது டைப்புனா இந்த வீடா? புரியல. அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு இப்போது. ஸோ போ நிற்காமல் போ. ஸோ சிங்கையும் வாங்கியாச்சு. ஸோ கிச்சனும் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே எதிர்த்தாப்புலேயே நம்ம பாத்ரூம் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல டாய்லெட் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் இது ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் டெக்கரேஷனாக இங்கேருந்து இப்படி போய் புத்தக்குன்னு போட்டுட்டு போக வேண்டியதாண்டா. அதுக்கப்புறம் இங்கே கை கழுவிட்டு போகணுங்களா? அதுக்கப்புறம் ஆனால் குளிக்கிறதுக்கு இங்கே ஷவர் வாங்கணும். அவ்வளோதான்டா. என்னடா நீங்கள் இதுக்கு டெக்கரேஷன்லாம் போட்டுக்கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது அன்லா ஆஸ்தட்டிக் ஃபோமா? என்னங்க இது? எத்தனை ஃபாலோவர்ஸ்? 42,000. எவ்வளோ 42,000. அதெல்லாம் கிடைக்குமா? ரியல் லைஃப்பில் கிடச்சா நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் காணோம்னாப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமையும் முடிச்சாச்சுங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு வீடே கட்டியாச்சுங்க. டிவி, ஹாலு பாருங்கள், கிச்சனு, பாத்ரூமு, இருக்கிற எல்லா நெசசிட்டியும் இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஏதோ ஒரு இளவு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்க முடியுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 40,000 வந்துருச்சு. ஸோ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ புது ஃப்ளோர் வாங்கியாச்சு. அண்ட் இப்போ நான் ஸ்டார்ஸ் வாங்கினேன்னா நம்மளுக்கு அசிங்கமாக கேட்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே, அதாவது நம்ம இப்போ 3rd ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர் வந்துட்டோம். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இருங்க, ஃபஸ்ட்டு நான் காசு எடுத்துக்கிறேன். நான் காசு எடுத்து லைட்டை வாங்கி விட்டுருக்கோம், ஆனால் அசிங்கமாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, வாங்கியாச்சா, லைட்டு வாங்கியாச்சு. இனிமேல் பார்க்க மாசாக இருக்குது. இன்னும் எலவேட்டர் தான் இல்லை. ஸோ எலவேட்டரையும் வாங்கிடுவோமா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்படி போய் இப்படி எடுத்துகிட்டு இன்னும் 2Kவா போடு அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அப்படி நம்மளாம் வந்து டீசன்ட் டைப்பு தான் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலவேட்டர் கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, அவ்வளோதான் இந்த இடத்துல, அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ரூமுக்கு போய் அன்லாக் சில்வர் ப்ளே பட்டனா, ஓ மை காட். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம அப்டேட் கேஸ் மட்டும் வந்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு மட்டும் ஒரு 100 வியூஸ் போயிடுச்சுன்னா நிச்சயமாக நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டுருணும்.